Hi friends, welcome to சுகாசினி சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல நம்மளோட ட்ரெடிஷனல் காரசேவு எப்படி செய்யலாங்கிறத தாங்க செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் கருப்பு மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து நம்மளுக்கு காரசேவு நல்லா கிறிஸ்பியா வரதுக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். அப்புறமா 2 ஸ்பூன் நெய். இது நம்மளுக்கு நல்லா வாசனையா இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வெறும் 2 நிமிஷத்துல குயிக்கா செஞ்சிடலாம் நம்மளோட காரசேவு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இடியப்ப அச்சு எடுத்துக்கலாங்க. இதுல நம்ம காரசேவுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா, அந்த அச்சு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா ஆயில் எடுத்து உள்ள தடவி விட்டுக்கலாம். நம்ம வந்து காரசேவு பிழியறப்போ மாவு ஒட்டாம வரும், அதுக்கு வேண்டிதான். அச்சுல மாவை ஃபில் பண்ணிக்கலாங்க. தவால ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அப்படியே காரசேவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுங்க. கரெக்டா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலைய ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.